மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த போஸ்டரில் துணை முதல்வருடைய பெயரில் எழுத்துப்பிழை இருப்பதாக பார்க்கின்றோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில். விவரம் சொல்லலாம் அருண். தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக உயாநிதி என்ற வசனத்துடன் போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்கிறது. இதனால் மதுரை இருக்கக்கூடிய திமுகவினர் குழப்பமடைந்திருக்கிறார்கள். துணை முதல்வர் உயாநிதி என மதுரை முழுவதும் ஒட்டிய போஸ்டரால் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 49 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடைபெறக்கூடிய திமுகவின் பொதுக்குழு கூட்டமானது வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய மாநில சுயாட்சி நாயகரே மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக உயாநிதி ஸ்டாலின் என அச்சிடப்பட்டு அந்த போஸ்டர் ஆனது மதுரை முழுவதும் ஒட்டியிருக்கிறார்கள். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் குறித்து பல்வேறு விளம்பர பதாகைகள், பிரசுரங்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் ஏ.கே. ஆறுமுகம் என்பவர் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். அவர் அடித்த அந்த வரவேற்பு போஸ்டரில் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய மாநில சுயாட்சி நாயகரே மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக உயாநிதி ஸ்டாலின் என அச்சிடப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டரானது மதுரை முழுவதும் ஒட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது மதுரை திமுகவினரிடையே குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது வைரலாகி வருகிறது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி அருண்.